Super Sarvana Stores. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 96268 99268. கருணாநிதி சார், ஸ்டாலின் சாருக்கு எகனிஸ்டாக தான் அந்த பார்ட்டி ஆரம்பிச்சது. இப்போ இவங்க போய் அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிறது எந்த அளவுக்கு கரெக்டானு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ அப்படி நம்ம பொலிட்டிக்கலா நம்பிட்டு இந்த கூட்டம் ஒன்றும் மதுரை இது வந்து ஆரம்பிக்கல. நான் பார்க்கறது வந்து அவங்க அவ்வளோ ஸ்ட்ரெங்தியாக அந்த கூட்டணி அது ஒரு பெனிஃபிட்டாக நான் பார்க்கலாம். அது டிஎம்கேக்கு பெனிஃபிட்டாக நான் பார்க்குறேன். டிஎம்கேக்கும் பெனிஃபிட், டிஎம்டிகேக்கும் பெனிஃபிட் தானே. நம்மளுக்கு தான் பெனிஃபிட்டாக இருக்கும். பர்சன்டேஜ் ஆஃப் தட் votes convert into this NDA alliance-க்கு தான் அந்த voting ஆட் ஆகும். விமென்ஸுக்கு என்ன பண்ண போகிறாங்க பிஜேபிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார்ட்டையுமே இருக்குது. பெண்களுக்கு சிறப்பாகவே எதிர்பார்க்கலாம். 200 மேலேயே சீட் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 200+. எஸ், 200+. எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? அலைன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. யார் இருக்குது அலைன்ஸில்? இல்லை, நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? யார் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லுங்கள். எவ்வளோ சீட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ்? We are expecting 36. பிஜேபி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா தமிழ்நாட்டில்? ஸ்ட்ராங்காக இருக்குது. எங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது? ஆல் ஏரியாஸ். எங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது? இப்போ நம்ம ஷேர் எடுக்கிற 35 சீட்ஸும் we will win. லாஸ்ட் டைம் அண்ணாமலை அதான் சொன்னார், 25 லோக்சபா சீட்ஸ் வந்து நாங்கள் வின் பண்ணிடுவோம்னாரு. ஆனால் லாஸ்ட்டாக வந்து 12% ஓட்ஸ் வாங்கினாங்க, 0ல தான் பிஜேபி. voting percentage ஓவரால் என்டிஏ அலைன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும்னு நினைக்கிறீங்களா? எஸ். இனி வர்றதுக்கு யாருமே இல்லையே. வர்றதுக்கு யாருமே இல்லைன்னா என்ன உங்களுடைய இதுன்னு புரியல. தேர்தல் இது வந்து மேனிஃபெஸ்டோ எதுவுமே ஃபுல்ஃபில் பண்ணலாம். அவங்க 70% ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. நாட் 70%, 43% என்னமோ ஃபுல்ஃபில் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் திரும்ப நான் அந்த கவர்மெண்ட் வந்த உடனே மற்ற பேலன்ஸும் அவங்க பண்ண தான் போகிறாங்க. அவங்க வந்தாதானே பார்த்துக்கலாம். ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகி லாவண்யா அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு சொல்லலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு பிஜேபி வந்து எலெக்ஷனுக்கு ரொம்ப ரெடி ஆகிட்டு இருக்குது. 2026 நோக்கி வந்து பிஜேபி வந்து போயிட்டு இருக்குது. ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா என்டிஏ அலையன்ஸில் ஏடிஎம்கே தான் தமிழ்நாடோட ஹெட். இப்போ ஏடிஎம்கே நிறையா ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு வந்து 2000 ஸ்கீமு, ஜென்ஸுக்கும் வந்துட்டு பஸ்ஸில் ஃப்ரீ, இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து இந்த அலைன்ஸில் பிஜேபியோட மேனிஃபெஸ்டோ வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ விமென்ஸுக்கு என்ன பண்ண போகிறாங்க பிஜேபிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார்ட்டையுமே இருக்குது. என்ன தான் நடந்துகிட்ருக்குது இப்போது? மேனிஃபெஸ்டோ நல்லபடியாக க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு ஹெட்டே வந்து தமிழிசை அம்மா தான். ஸோ பெண்களுக்கு சிறப்பாகவே எதிர்பார்க்கலாம். அப்போ ஏதோ ஒன்று சஸ்பென்ஸாக வச்சுருக்கீங்க, பெருசாக இருக்கும், எதிர்பார்க்கலாம். எஸ், பெருசாகவே எதிர்பார்க்கலாம். எப்போவுமே நம்ம பிஜேபி வந்து நேஷ்னல் பார்ட்டி. நம்ம விமென்க்கு வந்து பெரிய பங்கு இருக்கும். அது விமென்க்கு பெரிய பங்கு இருக்கும். எதிர்பார்த்ததை விட நல்ல ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துடுவீங்க. சரி, இப்போ என்டிஏ அலைன்ஸ் இப்போ வந்து நிறையா வந்துட்டு கருத்து கணிப்புகள்லாம் நிறையாவே வந்துட்டு இருக்குது. போலிங் முன்னாடியே வரக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஒரு 27% விஜய், ஒரு 25% ஏடிஎம்கே அலைன்ஸ், கேள்விப்பட்டேன். 27 ரைஸ் ஆயிடுச்சு. அப்போ இதெல்லாம் போயிட்டு இருக்குது. அப்போ ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து 3rd பிளேஸ் தான் எல்லா இடங்கள்லையுமே இது பண்ணிட்டு இருக்காங்க. என்டிஏ அலைன்ஸ் எவ்வளோ பெர்சன்டேஜ் போவீங்க? நல்ல பர்சன்டேஜ் எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட 200 மேலேயே சீட் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 200+. எஸ், 200+. எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? அலைன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லையா? நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. யார் இருக்குது அலைன்ஸ்ல? இல்லை, நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? யார் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லுங்கள். எடப்பாடியார் ஐயா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட் நடத்தி ப்ரூவ் பண்ணவர். நம்ம டிடிவி தினகரன் எல்லாரும் சேர்ந்து வராங்க இல்லையா? ஓபிஎஸ் இல்லையே? ஓபிஎஸ் ஐயா வந்து எடப்பாடி ஐயா இருக்கும்போது ஓபிஎஸ் ஐயா நிகழ் மாதிரி தானே. அப்போ நீங்கள் அப்போ வந்து எடப்பாடியாருக்கு வந்துட்டு பயங்கரமான சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. ஓபிஎஸ் வேணாங்கிறத வந்துட்டு நீங்கள் வேணாம்னு சொல்ல வரல. எப்போவுமே சப்போர்ட் இருக்குதானே.
சப்போர்ட் இருக்குங்கிறீங்க. Support ஓபிஎஸோட இபிஎஸ் தான் ஸ்ட்ராங். ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஓபிஎஸ் இல்லைனாலும் வந்து என்டி அவர் அலைன்ஸ் சர்வைவல் ஆயிரும். முதலமைச்சரா ஒரு கவர்மெண்ட் கண்டிப்பா 2026ல நம்ம பண்ண போறோம். ஃபார்ம் பண்ணிடுவீங்க. எஸ். இன்னும் பிஜேபிக்கு வந்து சீட் ஷேரிங்கே இன்னும் முடியாமல் இருக்குது. எவ்வளோ சீட்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. காங்கிரஸ் இழுப்பறியில் இருக்குது அந்த கூட்டணியில். அப்போ பிஜேபி எவ்வளோ வாங்கும்? எல்லாமே நல்லபடியாக கேட்கறது, எல்லாமே அமைப்பு நல்லபடியாக போயிட்டு இருக்குது. எல்லா ஷேரிங் எல்லாமே நல்லபடியாக கேட்குற மாதிரி தான் அமைப்பு நல்லா தான் இருக்குது. எவ்வளோ சீட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ்? We are expecting 36. 36. 35, 36. அப்போ பிஜேபி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா தமிழ்நாட்டில்? ஸ்ட்ராங்காக இருக்குது. எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கு? ஆல் ஏரியாஸ் we are strong. எங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது? இப்போ நம்ம ஷேர் எடுக்கிற 35 சீட்ஸும் we will win. 35 சீட்ஸ். Yes. லாஸ்ட் டைம் அண்ணாமலையா தான் சொன்னார் 25 லோக்சபா சீட்ஸ் வந்து நாங்கள் வின் பண்ணிடுவோம்னாரு. ஆனால் லாஸ்ட்டாக வந்து 12% ஓட்ஸ் வாங்கினாங்க. 0ல் தான் பிஜேபி. voting percentage is increasing, not decreasing. அப்போது அவர் சொன்ன டைமில் அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. we are working in rock bottom level. Yes. இப்போ தெருமுனை கூடம் கூட்டம்லாம் நடத்திட்டு இருக்காங்க. வந்து ஆமா, எஸ், இட்ஸ் ரீச்சிங் இன் லோயர் லெவல். இட் வில் ரீச் ஹோம் டு ஹோம். ஒவ்வொரு ஹவுஸ்க்கும் நாங்கள் ரீச் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ டெஃபினெட்லி வி வில் வின் திஸ் டைம். வின் பண்ணிடுவீங்க. எஸ். எல்லாமே வந்து பாட்டம் லெவல்ல ஒர்க்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. நல்லா போயிட்டு இருக்குது. தொண்டர்கள் தொண்டர்கள் நல்லா வேலை செய்கிறாங்க. எல்லா அமைப்பும் நல்லா இருக்குது. எங்கள் பங்கு நிறையா இருக்குது இந்த தடவை. எஸ். ஸ்கீம்ஸ்லாம் ஒரு காரணமாக இருக்கலாமா? எல்லாம் காரணமாக. என்ன ஸ்கீம் வந்து மெயினாக காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? மெயின் ஸ்கீம்ஸ், இந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்துட்டு விமென்ஸையோ இல்லை ஓவரால் பீப்புள்ஸையோ அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறையா இருக்கு. எது சொல்லுறீங்க? ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. அப்போ ரீசெண்டாக இப்போ நீங்கள் உங்கள் ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 35% வந்து 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க. அவங்களும் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம மோடி ஐயா ரீசெண்டாக நடந்த ஏஐ சம்மிட்டு இது வந்து வேறு லெவலில் ரீச் ஆயிடுச்சு. இது இன்டர்நேஷ்னல் லெவல். ஆல் கண்ட்ரீஸ் ஆர் அப்ரிஷியேட்டிங் அவர் இந்தியன் கவர்மெண்ட். இது ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வந்துடுச்சு. நம்ம என்ன சொல்லுவாங்க, யங்ஸ்டர்ஸ் ஓட்டிங் வந்து பிஜேபிக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கும். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பிஜேபிக்கு தான் சப்போர்ட்டாக இருக்காங்கங்கிறீங்க. இப்போ ஏஐ சமிட் வந்து பெரிய ரீச்சுங்கிறீங்களா? பெரிய ரீச் அது. அதனால் இந்தியாவுக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஆர்டிஃபிஷியல் இந்தியாவுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்குறீங்க? ஆல்ரெடி ப்ரூவன். நம்ம சிஇஓஸ் ஆல் ஆர் இந்தியன்ஸ் ஓன்லி. யூ ஹாவ் டு பி ப்ரவுட் ஆஃப் பீயிங் இந்தியன். இந்தியா பங்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏஐ என்ற டெக்னாலஜியே இல்லை. அந்த அளவுக்கு நம்மளுடைய பங்கு ஜாஸ்தியாக இருக்குது. இந்தியாவில் எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு இருக்குது. இன்னும் இந்த மோடி கவர்மெண்ட்டால் பண்ண முடியலைன்னு காங்கிரஸ் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு சொல்கிறாங்க. ஏஐ சமிட்டில் கூட வந்து காங்கிரஸ் ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் வேறு அங்கே பண்ணியிருக்காங்க. ப்ரொட்டஸ்ட் பண்ணதுக்கு நீங்களே பார்க்கலாம். அவர் ஆல்ரெடி தே ஆர் ப்ரூவன் இடியட்ஸ் மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு மோடி ஐயா சொல்லியிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு உலக அளவில் வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது நம்ம வீட்டில் இருந்து ஒரு எதிர்பார்க்கலாம். அவங்களும் அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அவங்க கூட இதுவாக இருந்தால் ஒரு மரியாதை இருந்திருக்கும் அவங்களுக்கு. அதே தவறிட்டாங்க அவங்க. சரி, இவ்வளோ விஷயங்கள் நிறையா சொல்லிட்டு இருக்கீங்க. மார்ச் 1 அந்த February 28 March 1 நேர்பை வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து தமிழ்நாடு விசிட் இருக்குது. மதுரையில் ப்ரோக்ராம். ஓவரால் என்டிஏ அலைன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும்னு நினைக்கிறீங்களாங்க? எஸ். இனி வர்றதுக்கு யாருமே இல்லையே? வர்றதுக்கு யாருமே இல்லைன்னா என்ன உங்களுடைய இது நீங்கள் புரியலை? இல்லை, ஆல்ரெடி வந்து மோடி வந்து அவர் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வரும்பொழுது வந்து ஓகே ஒரு அலைன்ஸ் வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி டிடி வித்யநாராயண் ஓகே அந்த டைமிங்கில் ஓகே. நெக்ஸ்ட்டு அவர் வரும்பொழுது ஒரு டிஎம்டிகே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்காக அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ரொம்ப ஹைலைட் ஆகும்னு எதிர்பார்த்தாங்க. பட் எல்லாமே மாறி ஹைலைட்டட். ஒரு பார்ட்டி வைக்கும்போது பார்ட்டி
ஃபவுண்டர் இல்லை லைக் மைண்டட் பீப்புள். ஒரு பார்ட்டி எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க? லைக் மைண்டட் பீப்புள் அவங்களுடைய ரைட்ஸ் அண்டு இதுக்காக பார்ட்டி ஆரம்பிச்சிடுவாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்து அவர் கருணாநிதி டிஎம்கே பார்ட்டி, கருணாநிதி சார், ஸ்டாலின் சாருக்கு எகனிஸ்டாக தான் அந்த பார்ட்டி ஆரம்பிச்சது. இப்போ இவங்க போய் அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிறது எந்த அளவுக்கு கரெக்டானு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் இப்போ அப்படி நம்ம பொலிட்டிக்கலாக அவங்களும் பார்த்தாலும் நம்பிட்டு இந்த கூட்டம் ஒன்றும் மதுரை இது வந்து ஆரம்பிக்கலாம். என்டிஏ மோடி ஐயா வந்து என்டிஏ என்டிஏ கவர்மெண்ட் நோ என்டிஏ அலைன்ஸ் நீங்க கவர்மெண்ட்லயே இருக்கிறீங்க, கவர்மெண்ட் ஆயிருவீங்கங்கறனால அந்த மைண்ட் செட்டப்லயே பேசுறீங்க நீங்க. சரி, ஓகே. என்டிஏ அலையன்ஸ்க்கு ஒரு சப்போர்ட்டுக்கு, தொண்டர்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு தான் வராரு தவிர டிஎம்டிகே பார்ட்டி இது பண்ணுறதுக்கு ஒன்றும் வரலாம். ஸோ இட்ஸ் நாட் ஃபார் தட் பர்பஸ். சேம் பிஜேபி சேம் ஏடிஎம்கே டிஎம்டிகே எப்போ வருவாங்க அப்படிங்கிறத பற்றி நிறையா தடவை பேசியிருக்காங்க. டிஎம்டிகே ஒரு லாங் டைம் வந்துட்டு உங்களோட அலைன்ஸில் இருந்த ஒரு பார்ட்டி. விஜயகாந்த் அண்டு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களோட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணார். அடுத்து வந்து பிரேமலதா அவங்களும் வந்துட்டு பிஜேபியோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருந்தாங்க. தலைவர் எலெக்ஷன்ஸ்லாம் நிறையா நீங்கள் மீட் பண்ணாங்க. மாதிரி தலைவர் இல்லை, செதறிட்டாங்க. அப்படியே அந்த பார்ட்டியும் செதறி போகும்னு பார்க்கலாம். ஆனால் அவங்க கேட்டது எதையுமே வந்துட்டு இந்த அலைன்ஸ் பண்ணலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து ஏற்கனவே பிரேமலதா வந்துட்டு நிறைய இடங்களில் பேசுகிறாங்க. ராஜ்யசபா சீட் விஷயத்தில் வந்த இஷ்யூஸு, எடப்பாடி பழனிசாமி ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்காருங்கிறது வந்து நிறைய குற்றச்சாட்டு அவர் மேலேயும் இருக்குல்ல. டிஎம்கே அப்படிங்கிறது வந்து அவருக்கு அகென்ஸ்டாக வந்துட்டு இருந்துட்டாங்க, அகென்ஸ்டாக தான் கட்சி ஆரம்பித்தார் நீங்கள் சொல்கிறீங்க. அதே விஜயகாந்த் தான் சினிஃபீல்டில் இருக்கும் பொழுது இதே கலைஞருக்காக பெரிய விழா எடுத்தவரும் விஜயகாந்த் தான். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இப்போ பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பாக தான் கன்வெர்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. விஜயகாந்த் எக்ஸ்பெக்ட் பண்ணார் 2016. ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இது இப்போ பாசிபிள் ஆகிருக்குது அப்படிங்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறேன்னா நான் சொன்னது தான். அவங்க நீங்கள் சொன்னதுக்கு முரணால இருக்கு. தலைவர் செதறிட்டாருன்னு சொல்லி பார்ட்டியும் செதறதுக்கு தான் நான் பார்க்கறது வந்து அவங்க அவ்வளோ ஸ்ட்ரெங்தியாக அந்த கூட்டணி அது ஒரு பெனிஃபிட்டாக நான் பார்க்கலாம். அது டிஎம்கேக்கு பெனிஃபிட்டாக நான் பார்க்கறது. டிஎம்கேக்கும் பெனிஃபிட், டிஎம்டிகேக்கும் பெனிஃபிட் தானே? நம்மளுக்கு தான் பெனிஃபிட்டாக இருக்கும். பர்சன்டேஜ் ஆஃப் தட் votes convert into this என்டிஏ அலையன்ஸ்க்கு தான் அந்த voting ஆட் ஆகும். எப்படி கன்வெர்ட் ஆகும்? ஒரு பக்கம் வந்துட்டு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அந்த ஓட்ஸ்லாம் வந்துட்டு டிவிகேக்கு தான் போகுது, ஏடிஎம்கேக்கு ஓட் போறதுக்கே இல்லையே. மட்டும்தான் எடுத்த ஒரு முடிவு. டிஎம்டிக்கு தொண்டர்கள் இருக்காங்க. இல்லை, பிரேமலதா வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு என்னோட பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே ஓவரால் பார்ட்டி மெம்பர்ஸ் அண்டு அவங்களுடைய பார்ட்டினுடைய ஹையர் அஃபிஷியலாக இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து டிசைட் பண்ணி தான் நாங்கள் டிஎம்கேவுடைய அலைன்ஸை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம்னு சொல்கிறாங்களே. இப்போது பிரேமலதா அம்மா வந்து அவங்க அஃபிஷியல்ஸ் இது மட்டும்தான் ஓட்டிங் பர்சன்டேஜ்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பார்ட்டி மெம்பர்ஸ் தான், பார்ட்டி மெம்பர்ஸ் ஆல்சோ இன்க்ளூடட் தான் சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் voting? வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் voting? நீங்கள் மக்கள் மனசில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணுமே. இத்தனை நாளாக ஒரு எதிர்த்த பார்ட்டிக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுக்கும்போது எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. பப்ளிக் மைண்ட் செட்டப் ஆல்சோ, பப்ளிக் வந்து டிஎம்கே சைடு மக்கள் வந்து என்டிஏ அலையன்ஸ்க்கு தான் ஓட். இல்ல, பப்ளிக் மைண்ட் செட்டப் ஆல்சோ இன் டிஎம்கே சைடு. நோ டிஎம்கே சைடு 5,000 rupees உமன்ஸ் ஸ்கீம் 5,000 28 months 28,000 கொடுக்க வேண்டியது நிப்பாட்டிட்டு 5,000 கொடுத்துட்டு லாஸ்ட் மினிட்ல எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி எகனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒன்லி தானே. அப்போ நாம எப்படி இது பண்ண முடியும்? ஆல் ஆர் எகனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஹூ ஆர் அபோவ் பாவர்ட்டி லெவல். 1.28 crores ரேஷன் கார்ட்ஸ்க்கு வந்துட்டு இஷ்யூ பண்ணிருக்காங்க. ப்ராமிஸ் என்ன பண்ணிருக்காங்க? 28,000 எங்க கொடுக்கவே இல்லையே. 28,000 பீப்பிள்ஸ் வந்து அந்த வீக்கர் செக்ஷன்ஸ்க்குள்ள இல்லையா? ஓரளவுக்கு வந்துட்டு அப்பர் மிடில் கிளாஸ் தான் இருக்காங்க. 5,000 not reached all the below poverty line people. மேக்ஸிமம் ஆஃப் 80 to 90% ரீச் ஆயிருச்சு. மத்த பேலன்ஸ் இருக்கிறதையும் அவங்க இந்த மந்த்துக்குள்ள அவங்க முடிச்சிருவாங்க. டிஎம்கே ஸ்டாலின் சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணாங்க. not reached. It's false news. இது வந்து ரொம்ப கரெக்டான ஒரு நியூஸ், கரெக்டான ஒரு லெவல்ல யாருக்கெல்லாம் போயிருக்குங்கிறதா சொல்ல. நீங்க பிஜேபிங்கிறதுனால நீங்க சொல்றீங்க கவர்மெண்டோட ஸ்கீமுக்கு அகைன்ஸ்டா பேசணுங்கிறக்கா நீங்க பேசுறீங்க.
நீங்க ஒரு ஸ்கீம் பற்றி தான் பேசுறீங்க. எஜுகேஷனுக்கான பேமெண்ட் வந்து நீங்க Almost கொடுக்கல. தேர்தல் இது வந்து மேனிஃபெஸ்டோ எதுவுமே ஃபுல்ஃபில் பண்ணல அவங்க. 70% ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. நாட் 70%, 43% என்னமோ ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் திரும்ப நான் அந்த கவர்மெண்ட் வந்த உடனே மற்ற பேலன்ஸும் அவங்க பண்ண தான் போறாங்க. அவங்க வந்தாதானே பாத்துக்கலாம். வந்துருவாங்களா? அவங்க வந்துருவாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட வந்து இன்னும் ஆன்டி இன்கம்பன்சி பெருசா ஒன்றும் கிரியேட் ஆகலை. நோ வாய்ப்பே இல்லை. இவ்வளோ கடனில் இருக்கிறாங்க அவங்க. அப்படி இருந்துமே வந்துட்டு பார்ட்டியும் சொல்ல கவர்மெண்ட்டை நல்லா தானே ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேற்கொண்டு ஸ்கீம்ஸ் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. கடன் வாங்கி கொடுத்திருக்காங்க. யாருக்காக கொடுத்தாங்க? பீப்புள்ஸ்க்காக தானே கொடுத்தாங்க. பீப்புள்ஸ்க்கு கடன் வாங்கி நீங்க கொடுத்துட்டு அது எலெக்ஷன் முன்னாடி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல பாட் மாதிரி காட்டுறதெல்லாம் வந்து ஒரு ஸ்கீம் இல்லை, ஸ்கேம். சரி, இப்போ மோடிஜி வந்து சொன்னார் 15 lakhs வந்துட்டு ஒவ்வொரு பீப்புள்ஸோட அக்கௌண்ட்ஸுக்கும் வரும்னு சொன்னார். இது வரைக்கும் வரவே இல்லை யாரோட அக்கௌண்ட். அதையும் டிஎம்கே வந்து கொஸ்டின் பண்ணாங்களே அசம்பிளியில். நயனா நாகேந்திரனை பார்த்து கொஸ்டின் பண்ணுறாரு சிஎம். இது மஸ்தான் ஒர்க் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அவர் மோடி மஸ்தான் சொல்றாரு. இவங்க 28,000 கொடுக்கட்டும், அப்புறம் பேசலாம். இல்லை, இவங்க 28,000 இவங்க கொடுக்கறத பேசலாம். ஆனால் 15 lakhs அதுக்கு முன்னாடியே சொன்ன விஷயம் தானே. 15 lakhs 15 lakhs வரல, யாரோட அக்கௌண்ட்டுக்கு வரல. எங்களோட அக்கௌண்ட்ஸ் எதுலையும் நானும் பார்க்குறேன். என்னோட அக்கௌண்ட்ஸ் எதுலையுமே நான் இது வரைக்கும் நானும் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கும் வரல. என்ன வரல. 15 lakhs கிடைச்சா எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயம் தானே. பெரிய விஷயம் அது. ஆனா ஏன் இன்னும் வந்து பிலோ பாவர்ட்டி லைன் யாருமே இருக்க மாட்டாங்க. அது வந்து இன்னும் வந்து மோடி பண்ணல. பாவர்ட்டி லைன் போயிடுவாங்க. மோடிஜி இன்னும் பண்ணலையே, அததான் क्वेश्चन பண்றாரு. 15 lakhs கேக்குறீங்க நீங்க. நான் அதுக்கு பதில் சொல்றேன். மோடி ஐயா அறிவிக்கப்பட்ட ஒவ்வொரு ஸ்கீம் பாருங்க. இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸு, டேர்ம் இன்சூரன்ஸு, அப்புறம் ஹவுசிங் லோனு 2.5 lakhs வந்து சப்சிடி கொடுத்துருக்காங்க. ஆமா, ரேட் கொடுக்குறாங்க. ஆவாஸ் யோஜனால கொடுக்குறாங்க. பிஎம் ஸ்கீம்ல வருது. இது எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு 15 lakhs மேலேயே வரும். ஓ, இந்த 15 lakhs தான் சொல்லிருக்காருங்கறீங்க. He is helping us, not directly like a bribe. He can't give. He is not giving like a bribe. It's the schemes only covers that 15 lakhs. அப்போ இந்த விஷயத்தை ஏன் வந்து ஸ்ட்ராங்கா வந்து பிஜேபி எங்கேயுமே கொண்டு போகாம இருக்கு? எல்லா இடங்களையும் இந்த 15 lakhs பத்தி பேசும் பொழுது இவ்வளவு ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்கோம், ஏன் பிஜேபி ஸ்ட்ராங்கா பேச மாட்டேங்கிறீங்க? That is the drawback of our தமிழ்நாடு. இது நிறைய ஸ்கீம்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிக்கப்பட்ட ஒவ்வொரு ஸ்கீம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அறிவிச்சது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. திஸ் 5,000 இஸ் நத்திங் பிஃபோர் தோஸ் ஸ்கீம்ஸ். அதை நீங்களே வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்காததான் நீங்கள் அதாவது நாங்கள் பண்ணோம்னு சொல்லி வெளில சொல்லிக்க மாட்டேங்கிறீங்களா? எஸ், அதனால தான் அதுதான் பிஜேபிக்கு பெரிய பின்னடைவாகுதுங்கிறீங்களா? எஸ், அஃப்கோர்ஸ். எதனால நம்ம வேலை செய்கிறதுலவே இருக்கும். அது ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட்ல இல்லை அப்படிங்கிறோம். எஸ். இப்போ அண்ணாமலை நயனா நாகேந்திரன், அண்ணாமலை விஎஸ் நயனா நாகேந்திரன் ஒரு இஷ்யூ வந்து தொடர்ந்து கண்டினியூவாக போயிட்டே இருக்கு. அண்ணாமலைக்கு வந்து இன்னும் போஸ்டிங் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ இருந்துட்டு இருக்கு. ஆனால் அண்ணாமலை அளவுக்கு ஒரு ரீச்சோ க்ரௌடோ வந்து நயனா நாகேந்திரனுக்கு வரலைன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, பார்க்குறீங்க? முதல்ல உங்களோட விஷயம் எப்படி இருக்கு அதை பார்க்குறப்ப இந்த இஷ்யூவில்? நயனார் நாகேந்திரன்ஜி வந்து நல்ல லீடர். அவர் அமைச்சராக இருக்கார், எம்எல்ஏவாக இருக்கார், இப்போது பிஜேபி தலைவராக இருக்கார். இப்போது நீங்கள் கமலாலயம் போகிறீங்க, அவர் பார்க்காமலே அவர் பார்க்கணும்னு போய் நீங்கள் அங்கே போனீங்கன்னு அப்படின்னு வச்சுக்கோங்க, அவர் பார்க்காமலே திரும்ப போக மாட்டீங்க. போன ஒவ்வொருத்தரும் சந்திச்சு தான் அவர் பேசி தான் அனுப்பிச்சிடுவார். எல்லாருமே பார்த்துறாரு. எஸ். அவர் எல்லா தொண்டர்களும் ஹாப்பியாக இருக்காங்க. அவருடைய லீடர்ஷிப்பில் எல்லாரும் நல்லா வேலை செய்கிறாங்க. ஓ, அந்த அளவுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் நயனாருக்கு வந்து தீவிர சப்போர்ட்டருங்கிறதுனால நீங்கள் சொல்கிறீங்க? அப்படி இல்லை, ஏன்னா நீங்கள் நயனா நாகேந்திரனுடைய ஒரு தீவிரமான ஒரு சப்போர்ட்டராக இருந்துட்டு இருக்கீங்க நீங்கள், அதனால நீங்கள் சொல்லலாம். எஸ், அப்படின்னு இல்லை. நீங்கள் வெளியில இருந்து பார்க்கும்போது நீங்கள் நார்மலாக ஒரு காமனராக போய் கமலாலயனில் அவர் பார்க்கணுன்னு கேளுங்க, பார்த்துட்டு தான் போவீங்க. நீங்கள் பார்த்துட்டு தான் போவீங்கன்னு சொல்கிறீங்க? ஆமாம். ஏன்னா அவர் வந்து ஏடிஎம்கேல ஜெயலலிதா அவர்களுடைய அந்த ஒரு அமைச்சரவையிலேருந்து ஒரு மினிஸ்ட்ரியிலேருந்து வந்த ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போது ஜெயலலிதா அவர்களுடைய பர்த்டே வந்து வருது. எப்படிப்பா வந்து நீங்கள் யோசிக்கிறீங்க? ஜெயலலிதா அவர்கள் இல்லாத ஒரு தமிழ்நாடு, இல்லாத தமிழ்நாடு நம்ம 5 வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம். 5 என்ன
ஆமாம் 5 to 7 years மோஸ்ட்லி ஆயிடுச்சு. 6 10 years கிட்ட, நியர்பை 8 to 9 years. 8 to 9 இயர்ஸாக அம்மா இல்லாமலே பார்க்குறோம். அவங்க விட்டுட்டு போன மெசேஜ் பிடிச்சிட்டு தான் நம்ம பயணிக்கணும். எப்போவுமே லீடர் வந்து ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணிடுவாங்க, அது பிடிச்சிட்டு நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கணும். அவங்கள நீங்கள் ரோல் மாடலாக எடுத்திருக்கீங்களா? எஸ், ஒரு லேடியாக ஒரு பெண்மணியாக இருந்து அவங்க சாதிச்சது பெரிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அவங்கள்ட்ட வந்து இன்ஸ்பயர் ஆன விஷயம் என்னென்ன? அவங்க தனியாக நின்றுட்டு அவங்களுடைய லைஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த சூழ்நிலை வேறு. ஒரு டிஎம்கே கவர்மெண்ட்டில் அவங்கள அவமானப்படுத்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளுக்கு ஒவ்வொரு பெண்ணும் வந்து ஒரு சிங்கம் மாதிரி எப்படி இருக்கணும். பாலிட்டிக்ஸில் வந்து ஒரு பெண்கள் வந்து கம்மியாக இருக்காங்க, பர்சன்டேஜ் இஸ் லெஸ். அவங்க தனியாக நின்றுட்டு அந்த லெவலுக்கு நல்லா வளர்னாங்க. அது இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும். மோரோவர் அவங்கள அவமானப்படுத்திட்டாங்க. வி ஆர் இன் செக்யூர்டு பார்ட்டி நவ். பிஜேபியில் வந்து நல்ல மரியாதை இருக்கும் பெண்களுக்கு. அன்னைக்கு அந்த சிச்சுவேஷன் வாஸ் டிஃப்ரெண்ட். அம்மா இருக்கும்போது நிறைய அவமானங்கள் எல்லாமே அவங்க தாண்டி வந்து அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. ஒவ்வொரு இதுவும் அவங்கக்கிட்ட இன்ஸ்பிரேஷன், ஒவ்வொரு நொடியும் அவங்களது இன்ஸ்பிரேஷனாக இருந்துகிட்ருக்காங்க அப்படிங்கிறீங்க. இப்போ எலெக்ஷன் வந்து இன்னும் ஒரு 10 to 15 டேஸில் எலெக்ஷனுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. பிஜேபியில் லிஸ்ட்டு ஃபைனல் ஆயிடுச்சா? ஃபைனல் ஆக போகுது. திஸ் இஸ் ஏ நேஷ்னல் பார்ட்டி. ஸோ வி ஹாவ் டு நேஷ்னல் பார்ட்டின் போதே வந்து டெல்லியில இருந்து தான் எல்லாமே நம்மளுக்கு அங்கேருந்து தான் வர வேண்டியது இருக்கும். நீங்கள் டைரக்ட் கிளாஸ் ரூமில் படித்தது எழுதுறது தனி. திஸ் இஸ் லைக் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மாதிரி. அவங்க அங்கேருந்து பார்த்து ஈவன் தோ தே ஆர் டூயிங் கிரேட் ஜாப், அவங்க அங்கேருந்து நம்ம இங்கே இருக்கிற லீடர்ஸ் பார்வையில் இருந்து தான் பார்த்து முடிவெடுத்து மொல்லமாக பண்ணிடுவாங்க. எஸ், தே வில் டூ குட் ஜாப், எதிர்பார்க்கலாம். நல்லதான். டிவிகேக்கு டே பை டே வந்து க்ரௌட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. விஜயோட ப்ரோக்ராம்ஸ் நிறையா போயிட்டு இருக்குது. பெர்சன்டேஜ் வந்து 10 இருந்துச்சு, 15 ஆச்சு, 17 ஆச்சு, இப்போ 27%. இந்தியா அலைன்ஸ் 25க்கு போயாச்சு. விஜய்க்கான மாஸ் வந்து பயங்கரமாக தமிழ்நாட்டில் கிரியேட் ஆகிட்டு இருக்குது. விஜயுடைய அலையில் வந்து இந்தியா அலைன்ஸ் சிக்கிரும்னு நினைக்கிறீங்களா? இப்படி நீங்கள் சொல்கிற பர்சன்டேஜஸ் வந்து நான் நிறைய எலெக்ஷன்ஸ் பார்த்துட்டேன். நானும் நிறைய இந்த மாதிரி கால்குலேஷன்ஸு எல்லாமே வர வர ஜாஸ்தியாகவே போயிட்டு இருக்கும். பட் ரிசல்ட் வில் பி டிஃப்ரெண்ட். ரிசல்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மோரோவர் தமிழ்நாட்டில் வந்து எம்ஜிஆர் ஐயாவுக்கு அப்புறம் எந்த நடிகரும் வந்து பார்ட்டி வச்சு சக்ஸஸ் ஆன ஹிஸ்ட்ரி இல்லை. விஜயகாந்த் வந்து ஆப்போசிஷன் லீடராக வந்திருக்காரு 2011. அந்த மாதிரியே இவருக்கும் ஏதாவது இல்லை, அவர் ஆப்போசிஷன் வந்துட்டார்னா அப்போ டிஎம்கே தேர்ட் பிளேஸாக போகும். இல்லை, நான் கம்ப்ளீட் பண்ண விடுங்க. அப்படியே ஆந்திராவில் வந்து என்டிஆர் அளவுக்கு வந்து கடவுளாக பார்த்தாங்க மக்கள், வந்து கடவுளாக பார்த்தவர். அவருக்கு அப்புறம் நிறைய நடிகர்கள் வந்தாங்க, பார்ட்டி ஆரம்பிச்சிட்டாங்க, திரும்ப இதாயிட்டாங்க. சிரஞ்சீவி சொல்லலாம், சிரஞ்சீவி கூட. இங்கே பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் சார் அவ்வளோ செல்வாக்கு எல்லாமே இருந்துச்சு இல்லையா? அவர் பார்ட்டி வச்சு என்ன ஆயிடுச்சு, அப்படிதான் இவர் விஜய். அப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் விஜய் கால்குலேஷன்ஸ் வந்து நீங்களே அப்புறம் பார்த்துடுவீங்க. இப்போ ஏதோ சஸ்பென்ஸாகவே வச்சுருக்கீங்க. அப்போ வந்துட்டு பிஜேபி என்டிஏ தான் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண போதுங்கிறதுல கன்ஃபார்மாக இருக்கிறதுனால என்ன கொஷின் கேட்டாலும் அதனால் நாங்கள் யாரையுமே கன்சிடர் பண்ணலைங்கிறீங்க. நீங்கள் அமித்ஷா மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் நாங்கள் யாரையுமே நாங்கள் கன்சிடர் பண்ணலை, நாங்கள் தான் ரேஸில் முன்னாடி இருந்துட்டு ஃபாலோவர்ஸ். அமித்ஷா லீடர்ஸ் ஃபாலோ பண்ணாதானே நம்ம தொண்டர்களுக்கு டிவிக்கு இம்பேக்ட் ஆச்சும் கிரியேட் பண்ணுமா உங்களோட பார்வையில்? அதுவும் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? இந்தியன்னு சொல்ல போறீங்களா? மேபி பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். அப்படின்னு பவன் கல்யாண் மாதிரி 17% அப்படி எடுக்க வாய்ப்பு இருக்குது. 17% 17% அப்படின்னு கால்குலேஷன் சொல்றாங்க. அதுவும் வராமலே போகலாம், தெரியல.
அப்போ 17% விஜய்க்கு ஓரளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது வர இருக்குதாங்க. க்ரௌட்ஸ். வர ஏன்னா young crowd voters பார்த்து எல்லாருமே. இப்போ மீட்டிங்க்கு வர crowd எல்லாமே வந்து ஓட்ஸா கன்வெர்ட் ஆகும் ஹிஸ்டரியிலவே இல்லை. நீங்க ஓகே, நீங்க பிஜேபி என்டி அலைன்ஸ்ல இருக்கீங்க, நீங்க வந்து பிஜேபிக்கு ஓட் பண்ணலாம். இப்போ உங்களோட சன்னோ டாட்டர்ஸோ வந்துட்டு விஜய் ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு விஜய்க்கு தானே ஓட்டு பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படி எல்லாம் இல்லை. இப்போ இதுதானே ஒரு ஆல்ரெடி பேசிக்காக தமிழ்நாடு நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி ப்ரூவன் பாத்ஸ் ஒரு சிஸ்டம் எல்லாமே நிறைய ரொம்ப வருஷமா இவங்க வேலை பார்த்துக்கிட்டே வந்திருந்தாங்க. வெறும் நம்ம ஒரு இந்தியா ஃபுல்லாக ஒரு ஹவா வந்துடுச்சு. பிஜேபி சாஃப்ரன் ஏர் மாதிரி அந்த ஏர் தமிழ்நாட்டுக்குள்ள வரல, அது தமிழ்நாடு அப்படியே மட்டும் வந்துட்டு ஆந்திராவோட நம்ம அப்படியே கரையை கொஞ்சம் கடந்துருச்சு. சவுத் சைடு திரும்பி இருக்கும். இல்லை அது அப்படியே ஆந்திராவோட போயிடுச்சு, தமிழ்நாட்டுக்குள்ள வரல. தமிழ்நாடு மக்கள் இத்தனை நாளா வந்து BJP wave ஸ்ரீலங்கா தமிழ்நாட்டுல சைடு வரல. ஸ்ரீலங்கா சைடு திரும்பி இருந்தாங்க. சோ இப்படி கன்வெர்ட் ஓ ஆயிடுவாங்க. இப்போ பிஜேபி சைடு திரும்பிட்டாங்கங்கிறீங்க. எஸ், அயோத்தியா ராமர் பக்கம் திரும்பிடுவாங்க. ஓ திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படியே போயிட்டு இருக்கு. ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலி. அதனால வந்துருவாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒரு கண்டிப்பா. பவன் கல்யாண் மாதிரி ஒரு பெரிய ஒரு இது கிரியேட் விஜய் பண்ண மாட்டாருங்கிறீங்களா? அப்போ பவன் கல்யாண் சார் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல்லி ஹி ஃபார்ம்ட் எப்போவோ பார்ட்டி ஆரம்பிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு ஹி நெவர் கண்டெஸ்டட் இன் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதும் கண்டெஸ்ட் பண்ணல, அவர் சப்போர்ட் பண்ணார். அடுத்ததாக திரும்ப எலெக்ஷன் வரும்போது சந்திரபாபு நாயுடுக்கு சப்போர்ட் கொடுத்திருந்தாரு. அப்படியே தான் வந்து அப்படிதான் மொள்ளமா வந்து அவர் இன்னைக்கு ஒரு டெப்யூட்டி சிஎம்மா உட்கார்ந்து இருக்காரு. அப்படி ஏதாச்சும் ப்ராக்டிக்கலா இவர் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இல்ல. இது தெரியல எனக்கு. உங்களுக்கு தெரியல விஜயோட இது. இப்போ ஃபைனலாக ஒரு கொஷின் வந்து, பவன் கல்யாண் வந்து ஏற்கனவே 2 times வந்து தமிழ்நாடு விசிட் பண்ணியிருந்தாரு. ஒரு ராமச்சந்திரா கன்வென்ஷன் காலில் ஒரு ப்ரோக்ராம், மதுரையில் ஒரு ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருந்தாரு. இப்போது பவன் வந்து இந்த எலெக்ஷனில் இங்கே உள்ள வந்துட்டு எலெக்ஷனுக்காக பேசுகிறதுக்கு வருவாரா, பிரச்சாரத்துக்கு வருவாரா? கண்டிப்பாக வருவார். அவருடைய சப்போர்ட் நம்மளுக்கு இருக்குது. நம்ம தெலுங்கு பீப்புள் நிறைய இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து 23-24% பீப்புள் வந்து தெலுங்குஸ். அவங்கள ஓட்டு வந்து ஏற்கனவே நம்ம பிஜேபியிலையும் நிறைய தெலுங்கு இருக்கிறாங்க. ஆனால் leaders தெலுங்கு இருக்காங்க. பீப்புள்ஸ் ஓட்டு எல்லாமே டிஎம்கே சைடில் இருக்குது. டிஎம்டிக்கே அங்கே வைகோ அங்கே தான் இருக்கிறாரு, பிரேமலதா விஜயகாந்த் அங்கே தான் அவங்க இருக்காங்க. ஆல்ரெடி நீங்க தெலுங்கு பார்த்து டிஎம்கே பார்த்துருக்கீங்களா? யாரு தெலுங்கு பீப்புளுக்காக ஏதாவது பண்ணிட்டாங்க? நிறையா பண்ணியிருக்காங்க. பேசிட்டாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் நிறையா பண்ணியிருக்காங்க. டிஎம்கே கவர்மெண்ட் எதுவுமே இருக்கிற தெலுங்கு ஸ்கூல்ஸ் மூடிட்டாங்களே. அவங்களுக்கு தெலுங்கு பீப்புள் ஏன் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? தெலுங்கு தெலுங்கு லீடர்ஸ்க்கு people நிறைய வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம சக்கரவர்த்தி சார் இருக்காரு, ஜேபி சார் இருக்காரு, கேஎஸ்ஆர் சார் இருக்காரு. இவங்க எல்லாம் பவன் கல்யாண் சார் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவார். தெலுங்கு ஓட்ஸ் ஃபுல்லாமே பிஜேபிக்கு தான். நான் இருக்கேன் சென்னையில் உள்ள நீங்க இருக்கிறீங்க, சென்னையில் உள்ள தெலுங்கு பீப்புள்ஸ் பவன் கல்யாண் சொல்றதோ ரைட், ஓகே, ஓரளவுக்கு ஃபேன்ஸா பார்க்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் not தமிழ்நாடு in பவனுக்கான Chennai, ஃபேன்ஸ் not எப்படி in வருவாங்க? Chennai. ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பவன் எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க தான் சொல்றீங்க மதுரை, கும்பகோணம், கோயம்புத்தூர் எல்லாமே அவர் வந்து பேசிட்டு போயிட்டாரு. ஆனா வந்துட்டு தெலுங்கு பீப்புள்ஸோட ஓட்டு எப்படி கன்வெர்ட் ஆகும் அவங்களுக்கு? டிஎம்கேல இருந்து எப்படி வந்து பிஜேபிக்கு வரும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கேல இருக்காங்க. டிஎம்கேக்கு தான் ஸ்ட்ராங்கா இருக்குது. டிஎம்கேக்கு தான் தெலுங்கு ஓட்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது. people are supporters of NDA alliance only. நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க என்டி அலைன்ஸ்க்கு, ஓட்டு நான் மட்டும் போடுவாங்க. இல்ல, மக்கள். ஓ நீங்க தெலுங்குங்கிறதுனால சொல்றீங்களா? அப்போ நான் தெலுங்குன்றது சொல்லல. நான் வந்து தெலுங்கு பீப்புள் ஃபவுண்டேஷன்ஸ், அப்புறம் வந்து தெலுங்கு ஃபெடரேஷன்ஸ் நிறைய இருக்கு தமிழ்நாட்டுல. எத்தனையோ அமைப்புகள் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. They are all டாக்டர்ஸ் are இருக்காங்க, நிறைய supporting- பேர் இருக்காங்க. they all are supporting us. எல்லாம் சப்போர்ட் மைனாரிட்டி பண்றாங்க. மைனாரிட்டி லிங்குவிஸ்டிக் லாங்குவேஜ் ஃபோரம் எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. எல்லாரும் பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஓ அப்போ ஓவராலாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பிஜேபியோட வேவ் இருக்குங்கிறீங்க நீங்கள். என்ன Yes. கொஷின் கேட்டாலும் பிஜேபியோட வேவ் என்டிஏ அலைன்ஸ் வந்து 2026 ஃபார்ம் பண்ணுங்கிறீங்க. எஸ். நிச்சயமா ஒரு ஃபைனலாக வந்து நீங்கள் வந்து இந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்கா? ஒரு விமனா கட்சியில நீங்கள் பார்ட்டியில் yes. கேட்டு வாங்குவீங்களா? எஸ், ஆஸ் ஐ செட், பார்ட்டி நீட்ஸ் மீ. இஃப் தே கால்ஸ், we will be step forward to contest. ஓகே, நிச்சயமாக அவங்களுடைய வேல்யூபிள் டைமை வந்துட்டு ஒதுக்கி வந்து எங்களோட ஃபைன் டைம் மீடியாவுடைய ஸ்பெஷல் இன்டர்வியூவில் நிறைய கொஷின்ஸுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி.